எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியை நாம் அனுபவிச்சுருக்கோம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10ல் 7 திருமொழிகள் பார்த்துட்டோம். கண்ணன் பிறந்ததுலேருந்து அவனுடைய ஒவ்வொரு பருவத்தையும், அந்த குழந்தை வளர்கின்ற ஒவ்வொரு பருவத்திலும் அவன் செய்கின்ற குறும்புகளும் அவனுடைய அழகையும் பெரியாழ்வார் அழகாக வர்ணித்து நம்ம கண் முன்னால் கொண்டு நிறுத்தினார். நம்மளும் பார்த்து ஆனந்தப்பட்டோம். இப்போது குழந்தை கொஞ்சம் பெருசாகிருக்கு, தத்தி தத்தி நடக்கிறது, தளர் நடை பருவம். இப்போ அதை பார்க்கலாம். தொடர் சங்கிலியை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும்மத புனல் சோரவாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடை மணிப்பறை கரங்க கடன் தாளினை கொண்டு சார்ந்த பானே தளர்நடை நடவானோ. அந்த கால் பாதம் அந்த அடிகள் பூமியில் நன்னா பதியாது, ஏடாவிடமாக பதியும், தட்டு தடுமாறி நடக்கும் குழந்தைகள். அந்த பருவத்தை தளர்நடை பருவம்னு சொல்லுவா. அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா. அது எப்படி இருக்கும்னாக்க, கண்ணன் அந்த மாதிரி நடக்கும்போது யானை மெல்ல நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பெரியாழ்வார் சொல்கிறார். எப்படி தெரியுமா? யானை மதம் கொண்டு கட்டுத்தறியை முறித்துவிட்டு காலில் இட்ட அந்த இரும்பு சங்கிலியை இழுத்துட்டே போகும். அப்போது சலார் பிளார்னு ஒரு ஓசை கேட்குமா. அது மாதிரி இந்த கண்ணன் தளர்நடை பயில்கையில் கால் சதங்கைகளும் இடுப்பு சதங்கைகளும் அப்படியே ஒலிக்கிறதாம், மணி ஓசையாக ஒலிக்கிறது. சார்ங்கம் என்ற வில்லை கையிலேந்திய இந்த பிள்ளை நடக்கும்போது அவனுக்கு அந்த முயற்சிக்கிறானோ இல்லையோ, நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானோ இல்லையோ, அதில் வேர்த்து கொட்டுறதான். இப்படி தான் நடந்திருப்பான் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளையிலக அக்குவதம் உடுத்து ஆமை தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. இந்த வானம் சக்கச்சவையல்னு இருக்கும்போது அதில் அந்த 3ஆம் பிறை தோன்றும். எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த சக்கச்சவேல் அந்த வானத்தில் அந்த 3ஆம் பிறை அப்படியே ஒரு அது கீற்று மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவனை சிரிக்கிற அந்த வாய் 3ஆம் பிறை மாதிரி இருக்குமா. அவன் வாயில் இருக்கிற அந்த வெள்ளை பல்லு முத்து மாதிரி அப்படியே ஜொலிக்குமா. அந்த மாதிரி ஜொலிக்க சங்கு மணிவதத்தை அந்த இடையில் தரித்து ஆமை தாலின்னு சொல்லுவான். ஆமை வடிவில் செய்யப்பட்ட தாலியை கழுத்தில் போட்டுருப்பானா. அந்த நீல மணி போன்ற அந்த கண்களை உடைய அந்த வாசுதேவன் தளர்நடை நடக்க வேண்டும், அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு சொல்கிற பெரியாழ்வார். அதே மாதிரி இன்னும் ஒரு பாசனம் சொல்லிடுறேன். கண்ணற்குடம் திறந்தால் ஒத்தூரி கனகன சிரித்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றோர்க்கு தன்வாய் அமுதம் தந்தென்னை தளிர்ப்பிக்கின்றான் தன்னற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ. இந்த குடத்தில் கரும்பு சாறு வச்சுருக்காளாம். அந்த குடம் ஓட்டையாயிருத்துனா என்ன ஆகும்? அந்த பொத்தல் வழியாக அந்த சாறு அப்படியே வழியுமா. அது மாதிரி இந்த முகில் வண்ணனுடைய வாயிலேருந்து அவனுடைய அமுத நீர், அந்த எச்சல் வழியிறது. அவன் சிரிப்பு மணியோசம் மாதிரி கேட்குறதான். இவன் என் வாயில் முத்தமிட்டு என்னை மெய்சில் இருக்க வைக்கின்றான் அப்படிங்கிறார். அப்புறம்
இந்த லக்ஷ்மியை மார்பில் தரித்தவன் தனது பகைவர்களை வென்று அவர்களின் தலைமீது அடி வைத்து தளர்நடை பயிலணுமா அப்படின்ட்டுன்னு அவருடைய கற்பனை சிறகு தைச்சி பறக்கிறது. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலம் கொண்டு அங்கங்கெழுதினாற்போல் இலச்சினை பத நடந்து பெருகா நின்ற இன்பம் வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல் வண்ணன் காமர்த்தாரை தளர்நடை நடவானோ தளர்நடை நடவானோ. ஒரு காலில் சங்கு ரேகை, மற்றொரு பாதத்தில் சக்கர ரேகை. இந்த குழந்தைக்கு 2 கால்லையும் இந்த மாதிரி ரேகைகள் இருக்குது. இந்த கடல் வண்ணன் திருவடி வச்சு அந்த தளர்நடை நடந்து போகிற இடத்துலலாம் அந்த 2 பாதம், அந்த 2 சங்கு ரேகை சக்கர ரேகை 2 மாறி 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 பதிஞ்சு இலச்சினை புதிச்சா மாதிரி இருக்கான். கண்ணனுடைய புள்ள பேர் பிரத்யும்னன். அவன் மன்மதன் மாதிரி ரொம்ப அழகாக இருப்பானான். என்ன, அந்த மன்மதனை போன்ற பிள்ளையை பெற்ற இந்த கண்ணன் என்ன, இவனுடைய வடிவழகை கண்டு நான் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இவன் தளர்நடை நடந்து மேலே மேலே என்ன ஆனந்தப்படுத்தணும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். வெண்பொழுதி மேற்பெய்து கொண்டு அலைந்ததோர் வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதியாடி திருவிக்கிரமன் சிறு புகர் பதவியர்த்து ஒன்போதலர் கமலச்சிறுக்கால் உரை தோன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர் நடை நடவானோ. யானைக்குட்டி அதே புழுதியை தன் மேலே போட்டு அலையுமா, வெண்மையான புழுதியை மேலே போட்டு அலையுமா. அது மாதிரி இவன் தெளிவான பொழுதுகளில் இவன் அலையிறான். யார் அவன்? மூவதிகளால் இந்த உலகையே அளந்தவன் புழுதியில் விளையாடுறான். இதனால் அவனுக்கு வேர்வை பொங்கி வழியிறது. அதுவும் அது அழகாக இருக்குது. இந்த கண்ணன் எப்படி நடக்கணும் தெரியுமா? தன்னுடைய குஞ்சு பாதங்களை தாமரை பூக்களால் அமைக்கப்பட்ட மெத்தையின் மீது வைத்து கொஞ்சம் தான் அவனுக்கு கால் நோகாதபடிக்கு தளர்நடை நடக்கணும். அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் பெரியாழ்வார். கண்ணனுடைய தளர்நடையை பற்றி 11 பாசுரங்களில் நமக்கு அருளி செய்திருக்கார். இந்த 11 பாசுரங்களையும் நம்ம சொன்னோன்னாக்கா திருமால் கிட்ட பக்தியும் நற்குணமும் கொண்ட பிள்ளைகளை பெறுவார்கள் அப்படின்னு அதுக்கு அருளி செய்திருக்கின்றார் பெரியாழ்வார். அதனால் நாமளும் அந்த கண்ணனுடைய தளர்நடையை மனசில் கற்பனை பண்ணிப்போம். இந்த பாசுரம் மட்டும் இல்லை, இந்த பாசுரத்தை கேட்கும்போதே நமக்கு வகை வகையான கற்பனை வரும். அந்த குழந்தை எப்படிலாம் தளர்னதை நடந்து நம்மக்கிட்ட ததுக்காப்பத்துக்கான்னு ஓடி வருது, நம்ம அந்த குழந்தையை போய் அணைச்சிக்க மாட்டோமான்னு நம்ம மனசு ஏங்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏங்க வைக்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மறுபடியும் அடுத்த திருமொழியில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.